பாக்கியராஜ். சாதாரண 2 ரூபாய் பிரச்சனைக்கு 250 ரூபாய் ஃபைன் கட்டுறீங்களே. என்ன இதுல எவ்வளவு பணம் இருக்கு? எங்க ஓடி போய் ஒரு நிப்பிள் வாங்கிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோட உங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. And another loss for Tamil cinema. One of the greatest director, finest actor, fantastic writer, பாக்யராஜ். சினிமா அண்ட் டிக்ஷனரியில் வந்துட்டு பாக்யராஜ் பேருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா கதை படத்தில் பேசாலனாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே தேட்டரில் நுண்ணி சீட்டில் உட்கார வச்ச ஒரு ஆள். நிறைய டிரெக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கிறதுக்கு வந்து பாக்யராஜ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. பாக்யராஜ் அவரோட படம் எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்குவாக இருக்கும். பெருசாக எந்த ஆக்டரும் ஆக்ட்ரஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, பட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச 2 பேருமே அந்த டைமில் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார்ஸ். யாரும் சொல்ல தெரியுதுல, ஃபர்ஸ்ட் வந்து ஊர்வசி. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஆக்டரை வந்துட்டு மிஸ் பண்ணிடுச்சு. இந்த சண்டை போடுறப்ப வாட்சை கட்டி வைக்கிறது, கண்ணாடி கட்டி வைக்கிறது, அவரோட படத்தில் நிறைய யூனிக்குவாக ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அவரை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய லாஸ் தான். ஆக்சுவலாக அவர் படம் எடுக்கலனாலும் ஒரு ஆக்டராக வந்து செம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காருல்ல. துப்பறிவாளன் இன்னமா நடிச்சிருப்பாரால. ஸோ இன்னைய வரைக்குமே வந்துட்டு ஊர்வசி வந்துட்டு பாக்யராஜை விட்டு கொடுக்காம இருக்க ஒரே காரணம் அதான், இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் அவங்க பீக்கில் இருக்காங்களே ஊர்வசி. எந்த படம் நடிச்சா ஹிட் ஆகுது இல்லை, அவங்களோட ஆக்டிங் அப்படி இருக்கு. அதுக்கான எல்லாத்துக்கான டீச்சர் பாரதி ராஜா, அதுக்கான எல்லாத்துக்கான டீச்சர் பாக்யராஜ். அவர் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறீங்கள, சூப்பராக பண்ணுவார். அந்த மனுஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரியா கஷ்டமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, இட்ஸ் அ டைம். வி மிஸ் யூ சார், பட் யூ வில் லிவ் இன் யுவர் ஃபிலிம்ஸ், எஸ்பெஷலி வித் யுவர் ஸ்க்ரீன் பிளேஸ். அடுத்தடுத்து வரப்போகிற நிறைய டிரெக்டர்ஸுக்கு உங்கள் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். ரெஸ்ட் இன் பீஸ் சார்.